இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் ரியாக்ட் ஆப் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். உங்களோட விஎஸ் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெர்மினல் வந்துடுங்க. ஓகே, இந்த டெர்மினலில் நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டெர்மினல் நமக்கு கிரியேட் ஆகும். இந்த டெர்மினலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரக்டரி வந்து நம்ம ஃபோல்டர், நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிற அந்த ஃபோல்டர் எந்த டைரக்டரியில் கிரியேட் ஆகணுன்றதை நம்ம இந்த இடத்துல நேவிகேட் பண்ணி போகணும். நான் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சேஞ்ச் டைரக்டரியை வந்து நான் டெஸ்க்டாப்புன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோடய டெர்மினல் பார்த்து வந்து டெஸ்க்டாப்புக்கு நேவிகேட் ஆகி போயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது அந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன அப்படின்றது கொடுக்குறோம். கமாண்ட் என்னன்னா npx create react app. ஸோ இதுதான் கமாண்ட். அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது ப்ராஜெக்டோடைய பேர். நான் பீஸா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இது என்னுடைய ப்ராஜெக்டோடைய பேர். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இது ஒரு சம்டைம் எடுத்துக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட். இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என் ஃபோல்டரை. இங்கே பீஸா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நோட் மாடியூல்ஸ், அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 ஃபோல்டர் அடிஷ்னல் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம விஎஸ் கோடில் இம்போர்ட் பண்ணணும். இங்கே ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தா நம்மளால் ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு நேவிகேட் பண்ணி போயிடணும். இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல்கம் ஸ்க்ரீன் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ப்ராஜெக்டை இப்போ ரன் பண்ண போகிறோம். இதுக்கு கமாண்ட் npm start. இப்போ ப்ராஜெக்ட் பேக்கேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு ரன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரௌசர் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் விண்டோவில் இந்த மாதிரி ஒரு விஷுவல் ரன் ஆகும். இது கரெக்டாக உங்களுக்கு ரன் ஆகிடுச்சுன்னா உங்கள் ப்ராஜெக்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்றப்ப அது என்ன அப்படின்ற எரர் வந்து உங்களுக்கு டெர்மினலில் வரும். இந்த இடத்துல டெர்மினலில் உங்களுக்கு அதோட எரர் டீட்டெயில்ஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணால் நம்ம பேக்கேஜை திரும்ப இந்த மாதிரி ரன் பண்ணி பார்க்கலாம்.